கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு, ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு, ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும். பெரியார் சொன்ன ஒரு தத்துவத்தை கேளுடா, விதியை நம்பி நீ மதியை இழக்காதடா, வகிக்கப்பட்ட மக்கள் முன்னேற காரணம் பெரியார் சொன்னதெல்லாம் ரத்தத்தில் ஊறணும். 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். வேதங்கள் சாஸ்திரங்கள் சாதியோட கலந்தது, கல்வி பெருசுன்னு தான் பெரியாரோ சொன்னது. வந்தாரு வாழ்ந்தாரு பெரியாருடா, சொன்னது செஞ்சது தெரியாதுடா, அவரோட கொள்கை இங்க புரியாதுடா, நாளை தலைமுறை பேசும் அவர் வரலாறுடா. கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு, ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும். மதமோ சாத்தியோ சாக்கடையும் ஒண்ணுடா, மானமோ அறிவோ மனிதனுக்கு அழகுடா, பக்திக்கு பலி கேட்டா அதுக்கு பேரு கடவுளா, பக்திக்கு சோறு போட்ட மனிதனை பத்து வணங்கலா, முட்டாள்கள் உள்ள வரை அயோக்கியர்கள் ஆட்சிதான், இதுதான் ஜனநாயக பெரியார் சொன்ன பேச்சுதான். ஒரு அடி தோத்து பாரு ஜெயிச்சவன் உன்னை மறக்க மாட்டான், அடி மேல அடிப்பட்டால வெற்றி அவன் விட மாட்டான். வயதாகி போனாலும் புத்தி மங்கள, நாட்டை விட்டு சாதி கொடுமை உன்னும் நீங்கள, உனக்காக எனக்காக அவர் வாடினா, நம் உரிமைக்கும் உடமைக்கும் போராடினா. கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு, ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார், பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார், கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார், ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார்,
பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார். கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார். ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார். பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார். கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார். ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார். பத்தி எரியுது பெரியார் நெருப்பு, கிட்ட நெருங்கும் ஆரியாளுக்கு. கரஞ்சட்ட கட்டி வந்த காட்டுத்தீயும் இவன் தானோ, மனு தர்மம் கடவுளும் அல்ல மனிதமே அது என்றானோ. தன்மானம் சுயமறியாத அதுதானே பிறவி குணம். மதவேதம் மறுத்தே பேசு உதவாதே உனது மதம். வாரோம் மதவெறியா கிழிக்க, போறோம் பெரியார கழிக்க, நேரம் ஓக்கதையா முடிக்க தீயாக்கு மிரானோ. பேச்சோடு நாம் வாழ நிலமேதடா, ஊரோடு நாம் வாழ தடையேடா. பெரியோடு விளையாடு எங்கும் அடிபணியாதே, பெரியாரின் துணை நின்று சொல்லு பிரிவினையேதே. காத்திட போறீர்களா, நிதியெல்லாம் செத்து போய் நானும் ஆச்சு, விதியெல்லாம் வந்து நின்று என்ன அந்த சாதிகள் யாரது அறியாமை ஆய்வுதான் கீழது. தமிழா உனையே சரித்திடும் சதி இது எழுந்து நீ பாப்பா, நீ எழுவாய் விடவே விடவே போர் வெளியில் தினமே தினமே. யாரது தொட்டு பார்ப்பது விலை போன நீதிதானே. சிந்திக்க சொன்னவர் பெரியார், சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியாராய் தெளிவாக்கி சீருடன் பகுத்து ஆராய்ந்து. சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். அவர் பெரியார். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தந்தை பெரியார் குருதிக்குடை கழகம் முரம்பு பகுதியிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை சமூக நீதி பெருவிழாவாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தியே தீர வேண்டும் என்று, அதுவும் குறிப்பிட்ட அண்ணாவினுடைய பிறந்த நாளில் நடத்தியே தீர வேண்டும் என்ற உறுதியோடும் மிக தெளிவான பார்வையோடும் கொள்கை உறுதியோடு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜபாளையம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளரும் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரரும் சீரிய பகுத்தறிவாளருமான பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஞானராசு அவர்களே, வரவேற்புரையாற்றிய தந்தை பெரியார் குருதிக்குடை கழகத்தின் பொருளாளர் அருமை சகோதரர் முத்தரசன் அவர்களே, குருதிக்கொடையை தொடங்கி வைத்து சென்றிருக்கக்கூடிய ராஜபாளையம் அரசு பணிகள் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சகோதரர் குணாலன் அவர்களே, இந்த நிகழ்விலே ஏற்பாட்டு உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் குருதிக்கொடை கழகத்தின் தலைவர்
ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் சகோதரர் பெத்தையா அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் சகோதரர் ராசகுரு அவர்களே, தொடர்ந்து எப்படியாவது இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வர வேண்டும் என்று 2-3 தேதிகள் மாற்றப்பட்டு நேற்றைக்கு தென்காசி நிகழ்ச்சியை வாய்ப்பாக பயன்படுத்தி இன்றைக்கே இந்த நிகழ்விற்கு வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு நான் இங்கே வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்த திராவிடர் கழகத்தின் தலைமை கழக அமைப்பாளரும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் இள திருப்பதி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய தந்தை பெரியார் குருவிக்கொடை கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் இளம் பிறையான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் முனீஸ்வரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா ரத்னகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியின் மகளிர் அணி பொறுப்பாளர் சகோதரி சோனியா பிரியதர்ஷினி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, மாணவர் அணியின் பொறுப்பாளர்கள் சகோதரர்கள் தினேஷ்குமார், கண்ணன், சுபீஷன் அவர்களே, சகோதரர் ஐயனார் பாண்டியன் அவர்களே, ராஜா அவர்களே, விபின் ஜார்ஜ் அவர்களே, முரளி அவர்களே, தினகரன் அவர்களே, மாலிக் அவர்களே, டானி கயல் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய சகோதரர் துரை அவர்களே, சகோதரி அன்புமதி அவர்களே, அன்னோனி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே குருதி கொடையை வழங்கி இருக்கக்கூடிய குருதி கொடையாளர்களே, பரிசு பெற வருகை தந்திருக்கக்கூடிய அரசு பள்ளியின் மாணவர்களே, அவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், அதே நேரத்திலே ஆசிரியர்களும் வருகை தந்திருக்கிறீர்கள், பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் ராஜபாளையம் நகர தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பாண்டி முருகன் அவர்களே, இத்தனை பேர் வருகை தந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு அடித்தளமிட்டு அதற்காகவே ஒரு இடத்தையும் ஏற்பாடு செய்து தொடர்ந்து 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் தொண்டையும் பகுத்தறிவு தொண்டையும் ஒரு சேர சேர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியார் பெருந்தொண்டர் தமிழாசிரியர் நம் அனைவருடைய பேரன்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஐயா நெடுஞ்சேரலாதன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பிள்ளைங்க எல்லாருமே சோர்வா இருப்பீங்க, அதான உண்மை. முடிச்சீங்கன்னா பிரைஸ் வாங்கிட்டு கிளம்பலாம். அதுல இங்க செட்டப் எப்படின்னு கேட்டா முன்னாடி பரிசு கொடுத்துருந்தா போயிருப்பீங்க, அப்படிதானே? மரியாதை வந்தா யார் வந்தா என்ன, நான் வந்தது பரிசு வாங்க கிளம்பிருப்பீங்க. அதுக்கும் வழி இல்லாம ஆயிடுச்சு. நான் பேசி முடிச்ச பிறகுதான் பரிசு கொடுப்பாங்க. பரிசு வாங்கினாதான் பெற்றோர்களும் உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களும் இருக்கீங்க. இவங்க படிச்சு மார்க் வாங்கினதுக்கு நம்மளும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கணுமான்ற மனநிலையில் பெற்றோர்கள் இருப்பீர்கள். ஸ்கூலோட உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இங்கேயும் கூட்டு வந்து 1 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கீங்கன்னா ஆசிரியர்கள் இருப்பீங்க. உங்க எல்லாருடைய இடைஞ்சலை விட எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் இருக்கு. தொடர்ந்து கூட்டங்கள். காலையில 8:30 மணிக்கு அண்ணாவினுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்க ஆரம்பிச்சோம். இப்ப வரைக்கும் முடிச்சுட்டு நேரடியாக வந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கிறோம் அதை விட 1% அதிக சிரமம் எனக்கும் இருக்கிறது. அந்த சிரமத்திற்கு மத்தியிலும் கூட பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு, நாளை மறுநாள் பகுத்தறிவு பகலவன் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். இது இரண்டையும் சேர்த்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பரிசளிப்பு விழா. இது 3லையும் உண்மையாகவே முக்கியமான விழா எது? பெரியாருடைய பிறந்த நாளா, அண்ணாவினுடைய பிறந்த நாளா அல்லது பரிசளிப்பு விழாவா என்று கேட்டால், தந்தை பெரியாரும் அண்ணாவும் எதை விரும்பினார்களோ அதை சாதித்து காட்டியிருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா என்பதுதான் முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சமூகத்துல இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்போம் நாற்காலிகள். ஒரு காலகட்டத்துல ஜமுக்காலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜமுக்கால செட்டப் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டாலே பெண்கள் தரையில உட்கார்றதுக்கும் ஆண்கள் நாற்காலியில உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி அம்மாட்ட எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரு பக்கம் சேர் இருக்கும், ஒரு பக்கம் ஜமக்கால வச்சிருப்பாங்க. நம்ம மகளிர் எல்லாம் கல்யாண வீட்டுல காது குத்து வீட்டுல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் கீழே உட்காந்துருக்கோமே, அவங்க மட்டும் ஜம்மு சேர்ல உட்காந்துருக்கோமே அவங்களுக்கு தெரியாது. ஏன் நம்ம எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம்னே தெரியாம மகளிர் மகிழ்ச்சியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் கிடையாது. ஆண் அவர் நெடில், பெண் குரில், ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை அப்படிலாம் வசனம் பேசின காலகட்டத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிறப்பால் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமமாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதன் விளைவாக தான் இன்னைக்கு எல்லாரும் சரிசமமாக உட்கார்ந்துருக்கோம். அதுலயும் கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக மாணவர்கள் கேட்கணும். நிறைய இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சரிசமமாக அமர்வதற்கு உரிமை இல்லாத காலகட்டத்துல படிக்க விட்டுருப்பாங்களா? நம்மள வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கை உயர்த்துங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து. அது மாணவர்கள் அப்படின்னா ஆண்கள் தான் கை தூக்கணும்னு இருக்கா? அதெல்லாம் இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது. முதல்ல அதை விளக்கிடுறேன் உங்களுக்கு. கையை கீழே போடுங்க. நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஆண் பாலா பெண் பாலா நீங்க சொல்லணும், பிள்ளைங்க சொல்லணும். சரியா? பெரியவங்க சொல்ல வேண்டாம். ஆசிரியர் ஆண் பாலா பெண் பாலா? இருப்பாளா? சரி. ஆசிரியை பெண்பால். மாணவன் மாணவர் இருபால் தானே? இருவிகிதி நமக்கும் தானே? மாணவர்கள் நம்ம எல்லாரும் தானே? அதை கூட எப்படி மாத்தி வச்சுட்டாங்கன்னா, இருவிகிதி நமக்குலாம் கிடையாது. பெண்களுக்கு இருன்ற மரியாதைக்குரிய சொல்லே இல்ல. அவன் அப்படின்னா ஆண், அவள் பெண். இது வரைக்கும் நமக்கு குழப்பம் இருக்காது. அவர் அப்படின்ட்டாலே அது ஆண் தான். அவருக்கெல்லாம் நம்ம தகுதி வச்சவர்களாக இந்த சமூகம் பார்த்துச்சு, இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஞானராஜன் ஒரு அழகான கேள்வி கேட்டாரு. தோழர் அப்படின்றது பொதுப்பால் தானே? நான் உங்களை தோழர்னு சொல்லிட்டு டக்குனு சகோதரின்னு. அது என்னன்னா, இன்றைக்கு வரைக்குமே இந்த சமூகத்தில் மரியாதைக்குரிய சொல்லை பெண்களுக்கு பயன்படுத்துவதில் அவ்வளவு தயக்கம் இருக்கு. தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியை, எதுக்கு? தலைமை ஆசிரியர்னா இருப்பாலும் தானே. ஆனா நம்மள என்ன சொல்லுவோம்? தலைமை ஆசிரியை அப்படின்னுவோம். இருவிகிதிக்கு தகுதி பெற்றவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தான் என்ற சிந்தனை உங்களுக்கு வரணும். இப்ப கேள்வி கேட்கிற மாணவர்கள் கை தூக்குங்க. சரி, நல்லது, புரிஞ்சிருச்சப்ப. இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க. இதுல எத்தனை பேருடைய தாத்தா, அப்பா வழி தாத்தாவோ அம்மா வழி தாத்தாவோ கல்லூரி வரைக்கும் போய் படிச்சிருக்காங்கக்கா அப்படின்றவங்க கை உயர்த்தலாம். கூச்சப்பட தேவையில்லை. தாத்தா படிக்கலன்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது, அப்படிதானே? நம்ம படிக்கலனால நம்ம பிரச்சனை. ஒருத்தர் அரை கை தூக்குனீங்கன்னா அரியரா தாத்தான்னு கேட்டேன். ஒருத்தர் தான். சரி, எத்தனை பேரோட பாட்டி கல்லூரி வரைக்கும் போய் படிச்சவங்க? ஒருத்தர். தாத்தாவே படிக்கவில்லை, பாட்டி எப்படி படிக்க விட்டுருப்பாங்க? எத்தனை பேருடைய அப்பா கல்லூரி வரைக்கும் போனவர்? 1 2 3. சரி, எத்தனை பேர்? 4. கடைசி ஒருத்தர் 4. எத்தனை பேரோட அம்மா கல்லூரி வரைக்கும் போய் படிச்சவங்க? 2 3, அதே 4. சரி, அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்கக்கூடியவர்கள் குறைந்தது 50 பேர் இருப்பீங்க. பரிசெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 50 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 பேர் வரை இருப்பீங்களா? இந்த 50-60 பேர்ல தாத்தா படிச்சவரு ஒருத்தர், பாட்டி படிச்சவங்க ஒருத்தர், அப்பா படிச்சவங்க 4 பேர், அம்மா 4 பேர். உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் கல்லூரி வரை இடைநிற்றல் இல்லாமல் நிச்சயம் படித்து முடிப்பேன் அப்படின்றவங்க கை உயர்த்துங்க. அடுத்ததான் முக்கியமான கேள்வி. நீங்க எல்லாரும் உங்களுடைய அடுத்த தலைமுறை, உங்கள் குழந்தைகளா இருக்கலாம், இல்ல உங்க அண்ணன் குழந்தையா இருக்கலாம், அக்கா குழந்தையா இருக்கலாம், யார் குழந்தையா இருக்கலாம். என்னுடைய அடுத்த தலைமுறையையும் படிப்பதற்கு எந்த தடை வந்தாலும் தடையை மீறி படிக்க வச்சே தீருவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கை உயர்த்துங்க. இதைதான் தமிழ்நாடு சாதித்தது, இதைதான் திராவிடம் சாதித்தது, இதைதான் தந்தை பெரியார் சாதித்தார். வேற ஒண்ணுமே கிடையாது. தாத்தா படிக்காத சமூகத்துல, பாட்டி படிக்காத சமூகத்துல, அப்பா படிக்காத சமூகத்துல, அம்மா படிக்காத சமூகத்துல நான் படிப்பேன்றது மட்டும் இல்லாமல் எத்தனை தடை வந்தாலும் எங்கள் சமூகத்தினுடைய கல்வியை பாதுகாத்து நிற்போம் அப்படின்ற உறுதி தமிழ்நாடு தாண்டிட்டீங்கன்னா எந்த மாநிலத்துல இருக்காது. வட இந்திய மாநிலங்கள்ல படிப்பு அப்படின்றது செய்தியே அவங்களுக்கு வழங்காது, புரியாது. பீகார்லயோ குஜராத்லயோ போய் என்னால இந்த கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா, இன்றைக்கும் முதல் தலைமுறையா நம்ம இத்தனை பேர் வரோம்ல படிக்க,
நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ இந்த அக்கா என்ன தாத்தா படிச்சாரா பாட்டி படிச்சாரான்னு கேக்குறாங்க, நம்ம தாத்தாவோ பாட்டியும் படிக்கலையே அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஐயோ நம்ம அப்பா அம்மா படிக்கலையே அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் படிப்பு வரலன்னு படிக்காம இல்ல, எங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னு படிக்காம இல்ல, அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்ல அதனால் படிக்காமல் இருந்தார்கள். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள், ஏழை எளிய மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்களை படிக்க விடலன்னு சொன்னா அது எதுவாக இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கி படிக்க வைத்தே தீருவோம் என்று களம் கண்ட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியார். பெரியார் ரொம்ப எளிமையா சொல்றாரு, உங்களுக்கு என்ன பெருமை இருந்துச்சு, ராஜராஜ சோழன் ஆண்டாரு, அவர் ஆண்டாரு, இவர் ஆண்டாரு, எல்லாம் படிச்சிருப்பீங்கல்லப்பா. யானையில என்ன பண்ணுவாங்களாம், யானைய போர்க்கட்டி நெல்லெல்லாம் அடிப்பாங்கன்றதெல்லாம் படிச்சிருப்போம். இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பொன்னியின் செல்வன்ல பொன்னி நதி பார்க்கணுமேனு அப்படியே ரொம்ப பசுமையா காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் சினிமா. அப்படிலாம் ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட இருந்துச்சா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னு கேட்டா இங்க ராஜபாளையம் பகுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு வறண்ட பகுதிகள் தான். இங்க அவ்வளவு செல்வ செழிப்பால இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஜியாகிரபிக்கலாவும் புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும். ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையை பேச பசுமையா இருந்தோம், செழிப்பா இருந்தோம், யானையிலாம் கட்டி போர் அடிச்சோம், நெல் அடிச்சோம் உண்மையா இருந்தா கூட ஒரு படத்துல வரும்ல, கப்பல் ஓடிச்சு உன் பேர்ல ஓடிச்சாங்க, கப்பல் ஓடி இருக்கலாம், நம்ம தாத்தா பேர்ல ஓடிச்சா, நம்ம பாட்டி பேர்ல ஓடிச்சா, ராஜபாளையத்துல உங்க பேர்ல ஓடிச்சா? இல்லையே. ஏன் இல்ல? உழைக்கக்கூடியவர்கள் தானே நம்ம. உங்க அப்பா அம்மா எல்லாரும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களை படிக்க வச்சிருப்பாங்கல்ல. ஏன் படிக்க வைக்க முடியல? ஏன் முடியலன்னு கேட்டா, ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்ல ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்கும்னு கேட்டா அக்ரஹாரத்துக்குள்ள இருக்கும். அக்ரஹாரம் தான் இன்னைக்கு தலைமுறைக்கு என்னன்னே தெரியாது. தெரியுமா? பாத்திருக்கீங்க அக்ரஹாரத்தை? அக்ரஹாரம் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் ஒரு ஒயிட் கிளாஸ போட்டுட்டு அவங்க இருப்பாங்க. வேற யாரும் அந்த தெருவுக்குள்ள கூட போக முடியாது. அந்த தெருவுக்குள்ளே போக முடியாது. அந்த பள்ளிக்கூடத்துல போய் நம்ம படிச்சிட முடியுமா? நம்மளுடைய பெருமையே என்னவா இருந்துச்சுன்னா மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டோம். அதனால சொல்லுவாங்க கிண்டல் கேலியா. அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் தான் ஏன் படிக்கல என்ற கேள்வியை நம்ம கேட்கல. என்னவே படிக்க விடல நம்ம கேட்கல. இன்னைக்கு எல்லாம் அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு சொல்றாங்க இந்த தெருவுக்குள்ள நீங்க எல்லாம் வரக்கூடாது, படிக்க வராதுன்றாங்க. நமக்கு மான வளர்ச்சி வரும்ல, சுயமரியாதை வளர்ச்சி வரும்ல, குறைந்தபட்சம் ஏதாவது கேள்வி கேட்பான்ல. ஆனா நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை ஏன் என்ற கேள்வியே கேட்கல. ஒரே ஒரு தலைவர் தான் ஆதிக்க சக்திகள் எல்லாருடைய மண்டையில கொட்டி கேள்வி கேட்டாரு, என் சமூகத்து பிள்ளைகள் ஏன் படிக்க கூடாது, அவர்களை படிக்க வைத்தே தீருவோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னப்ப நீங்க நினைச்சிட கூடாது ஏன் சமூகம்னா பெரியார் ஜாதியை வச்சு சொல்லியிருப்பாரு போலன்னு. பெரியாருக்கு ஜாதி கிடையாது. நமக்குலாம் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் மூளைக்குள்ள ஒரு ஜாதி இருக்கும். பெரியார் என்ற தலைவர் இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. மதிவதனி அப்படின்னா மதிவதனிக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஞானராஜ்னா ஒரு பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. அண்ணன் திருப்பதினா ஒரு பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. ஐயா நெடுஞ்சேரலாகனா ஒரு பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. இங்க வந்திருக்கீங்கல்ல குழந்தைங்க வந்திருக்கீங்க, சுஜிதா ஸ்ரீ தமிழரசின்னா யாருன்னு தெரியல, உங்க பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது. ஆனா என்ன இருக்குன்னு தெரியுமா? மதிவதனினா பிஎஸ்சி எம்எல், அந்த படிப்பு தான் மதிவதனிக்கு அடையாளம், ஜாதி கிடையாது. சுஜாதா ஸ்ரீ இருக்கீங்க, தமிழரசி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு என்பது எந்த ஜாதி என்பதல்ல, நீங்கள் பெற்ற மதிப்பெண் தான் என்ற உணர்வை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடும் தலைவர் தந்தை பெரியாரும் தான். இத ஏத்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன்னா நமக்கு பல தலைமுறையா ஜாதி மூலம் ஏறி இருக்குல்ல. எல்லாருமே இங்க ஆண்ட ஜாதி இல்ல, என்ன ஜாதியை கேட்டாலும் ஆண்ட ஜாதி. யாருனாலும் ஆண்ட ஜாதி பெருமை. இங்க நம்மளுக்கே என்ன இருக்கும்னா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, மேடையில் இருக்கவங்க யாரு என்னன்னா தெரியாது. யாரு என்னன்னு தெரியாம நம்மளால சமத்துவமா பழக முடியுதுல்ல, பேச முடியுதுல்ல. இந்த சமத்துவம் எல்லா நாளும் நீடிக்கணும்னு சொன்னா நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உங்க பெற்றோர்கள் இருக்காங்க. நான் பெற்றோர்கள் கிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு உளமாற நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும்னு யோசிப்பீங்களா? இல்ல ஜாதி சங்கத்துல போய் சேர்ந்து ஜாதி கலவரம் நினைப்பீங்களா?
நிச்சயமா என் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் தான் நினைப்போம். அப்ப நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜாதி சிந்தனையை நம்ம விட்டோம்னாதான் நம்ம பிள்ளை அப்படி வளராது. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பெருமையாக நம்ம ஜாதியை நினைக்கிறோம். அப்படி ஒண்ணு கிடையாது. ஒருவேளை ஜாதி என்று ஒண்ணு இருந்தால் நமக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும்ல. என்னுடைய பேச்சு மொழியை வைத்து நான் என்ன சமூகம் நீங்க கண்டுபிடிச்சிட முடியுமா? 1 லட்சம் ரூபாய் பெட்டி கட்டுறேன், முடியுமா? முடியாது. சரி, என்னுடைய தோற்றத்தை வைத்து உருவத்தை வச்சு கண்ணு இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, முடிய ஃப்ரீ விட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. இந்த சமூகத்தில் யாருடைய ஜாதியும் யாரும் சொல்லாமல் ஒரே ஊர்க்காராலனா கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஊர்க்காரனா ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, உங்க நம்மாலா அவங்க ஆளா பக்கத்து வீட்டாலான்னு தெரிஞ்சு வச்சிருப்போம். அதனால அது தெரியும், வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சமூகத்தில் இந்தியாவில் ஒரே ஒருத்தவங்களை மட்டும்தான் நீங்க பார்த்த உடனே ஒரு இன்னாரன் கண்டுபிடிக்க முடியும். சட்டையே இல்லாம பட்ட பகல்ல வெயில்ல கிளம்பி ஓடிட்டு இருப்பாங்க பைக்ல. யாரு? பூனல் போட்டு ரயில் போயிட்டு இருப்பாரு. அந்த பார்ப்பனர்களை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன அர்த்தம்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாரா வேணா இருக்கலாம், அவர்கள் சொல்ல வருவது என்ன தெரியுமா? நான் உனக்கு மேலன்னு சொல்றதுக்கு தான் அந்த பூநூலை போட்டுட்டு சட்டை இல்லாம 24 மணி நேரமும் நான் உனக்கு மேலன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கே நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஜாதின்றது அவமானம்னு சொல்லி. ஆனா 1929 100 வருஷத்துக்கு முன்னாடி, 94 வருஷம் 95 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் மேடையில எழுந்து ஒரு மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டுல நடக்குது. எழுந்து சொல்றாரு, ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இன்று முதல் ஈவே ராமசாமி தான் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை அறுத்தறிகிறேன். பெரியார் செய்வது என்பது பெரிய சிறப்பு அல்ல. ஏன்னா அவர் ஜாதி ஒழிப்புக்காக தான் களம் காண்கிறார். ஜாதி ஒழிப்பதான் பெரியார் பேசுறாரு. ஜாதி ஒழிப்பேன்னு சொல்லிதான் தமிழ்நாட்டினுடைய களத்திற்கே வராரு. ஆனா அவர் யார தெரியுமா சொல்ல வைக்கிறாரு? மேடையில எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இதே மாதிரி அன்னைக்கு மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. யாரெல்லாம் இந்த சமூகத்தினுடைய ஆதிக்கமாக தங்களை தாங்களே நினைத்துக் கொள்கிறார்களோ அந்த சமூகத்திலிருந்து ஜாதி ஒழிப்பை பேச வராங்க. தந்தை பெரியாருக்கு அடுத்து அவர் எந்திருக்கிறாரு WPA சௌந்தரபாண்டிய நாடார். உங்க யாருக்கும் தெரியும், இந்த பகுதியினுடைய மிகப்பெரிய அன்றைய நீதி கட்சி தொடங்கி சுயமரியாதை இயக்கம் வரை முன்னோடி தலைவர். பிள்ளைங்களா அவரை பத்தி போய் தேடி படிக்கணும், இன்றைக்கு எனக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அவர் எழுந்திருக்கிறாரு, WPA சௌந்தரபாண்டிய நாடாராகிய நான் இன்று முதல் WPA சௌந்தரபாண்டியன் அந்த ஜாதி ஒட்டை நான் வெட்டி எறிகிறேன் என்று இந்த மண்ணிலிருந்து வந்த புரட்சியாளர்கள் தான் ஜாதி ஒழிப்பு வீரர்களாக தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாரும் இந்த ஜாதி ஒழிப்பு பேசுறாங்க, எங்களுக்கு ஏதாவது புரியலக்கா ஈஸியா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரத்த தான முகாம் நடக்குதா பாத்தீங்களா? போய் சரி, ரத்த தான முகாம் போய் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லையா? எக்ஸிபிஷனா போய் பாத்தியான்னு வேற கேட்கிறீங்க. ரத்தம் எடுக்கிறாங்களா? ரத்தம் குடும்பங்க பேர்ல இருக்கு. நான் சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். ராஜேஸ்வரி இவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல, பேர் இருக்கு, 25 பேர் கொடுத்திருக்காங்க. உடனே கொடுத்தவங்க ஐயோ எங்க பேரை சொல்லலன்ற கூடாதுன்றதாக சொல்றேன். அண்ணன் பெட்டையா அவர்கள், இமானுவேல், அந்தோனி, மணிகண்டன், மகேஸ்வரன், வேல்முருகன், சையது இப்ராஹிம். நல்லா கேட்டுக்கோங்க, ரத்தம் கொடுத்தாங்கல்ல, இந்த ரத்தம் யாருக்கு பயன்படும்? எதுக்கு ரத்த தானம் கொடுக்கிறோம்? எதுக்கு ரத்த தானம் கொடுக்கிறோம்? யாருக்காவது உயிரை காப்பாற்ற, அறிவான பிள்ளைங்க, யாருக்காவது உயிருக்கு ஆபத்து தேவைப்படுதுன்னா காப்பாற்றுறதுக்கு. நான் இப்ப ராஜபாளையத்துல போறேன், போற வழியில எனக்கு விபத்தாகுது. சரியா? விபத்தான உடனே ரத்தம் தேவைப்படுதுன்னு டாக்டர் கேட்கிறாரு. நான் சொல்றேன், நான் இந்த சமூகத்தை சார்ந்த ஆண்ட பரம்பரை, எனக்கு இந்த பாசிட்டிவ் ரத்தம் எல்லாம் வேண்டாம், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் எல்லாம் வேணாம், இந்த சமூகத்தினுடைய ரத்தமா நீ போய் லேப்ல டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னா என்ன ஆகும்? செத்துருவேன், இருக்க மாட்டேன். ஆனா உண்மை. அப்ப இந்தியாவில் உலக நாடுகளில் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் இப்படிதான் ரத்த பிரிவு இருக்கே தவிர இது நாடார் ரத்தம், தேவர் ரத்தம், யாதவர் ரத்தம், அவர் ரத்தம், இவர் ரத்தம் ஒண்ணு கிடையாது. அப்ப இந்த ரத்த தான முகாம் என்பது ஜாதி ஒழிப்புக்கான கருவியாக தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஜாதி ஒழிப்பை மட்டும் பேசல. நான் சொன்ன பேரை கவனிச்சிருக்கீங்க. அந்தோணி அவர்கள் கொடுக்கிற ரத்தம் மணிகண்டனுக்கு வேணாம், மணிகண்டன் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்தோணியினுடைய ரத்தமான இங்க இருந்து எடுத்துட்டு போன பிறகு தெரியாது. பேர் எழுதி சீர்குட்டியா கூட்டிட்டு போவாங்க தெரியாது.
சையத் இப்ராஹிமுடைய ரத்தத்தை நான் பிஜேபிக்கார், நான் வந்து இஸ்லாமியர்களை எதிர்க்கிறேன், என் ரத்தத்தை ஏற்றாதுன்னு பிஜேபிக்காரங்க சொல்ல முடியாது. அப்ப ரத்தம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு மனிதர்களை காப்பாற்றக்கூடிய மனிதநேய கருவிதான் ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்த தான முகாமை மிக துணிச்சலோடு இங்கு இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அனைவரின் சார்பிலும் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் இருக்குல்ல, இளைய பிள்ளைகள் வரீங்க, அவங்க நினைச்சா உங்களுக்கு 2 பாட்டு 2 டான்ஸ் ஆடுன்னு சொல்ல முடியாதா? நிகழ்ச்சி நடக்கணும். எப்படி நிகழ்ச்சி ஆடுமா என்ன? உங்ககிட்டயே ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குன்னா வரமாட்டீங்களா? இன்னும் மகிழ்ச்சியா வருவீங்கல்ல? ஏன் இதே இடத்துல அவங்க பெரிய கேக் வெட்டி கொண்டாடி நிகழ்ச்சி நடத்த முடியாதா? என்ன வேணாலும் பண்ணி அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆனால் மிக குறிக்கோளோடு இது 6வது முறையாக இந்த ரத்த தான முகாமை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னா இங்கு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் பார்த்து பழக வேண்டிய தோழர்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மனிதத்தை விரும்பக்கூடியவர்களாக இங்கு இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் இருக்கிறார்கள்னா இவர்களை பார்த்துதான் நீங்க கத்துக்கணும். இதே உங்க ஊருக்கு போனீங்கன்னா 4 மதத்துக்கு கயிறு கட்டிட்டு சண்டை போட்டுட்டு திரிவாங்க. அவங்க இல்ல உங்க ஹீரோ. அவங்க எப்படி நம்ம ஹீரோவா இருக்க முடியும்? கயிறு ஐயா சொன்னார், ரொம்ப அருமையா சொன்னார். ஐயாவோட பேர் எனக்கு தெரியல. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியருடைய உரையை கேட்டு கையில் இருக்கக்கூடிய கயிறை நான் கழட்டிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கயிறு கட்டி இருப்பீங்க. அது தப்பு ஒண்ணுமே கிடையாது. ஐயா உங்க அண்ணன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க மனசுதான் வச்சுக்கணுமா? கயிறு கட்டுறது தவறு கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது கயிறு கட்டுறது. நான் கூட பார்த்தேன், தோழர் கட்டியிருப்பாரு, அது அவரோட விருப்பம். ஆனா பெரியார் இங்க வந்து இருக்கிறான்னு கேட்டா சிறப்பு கயிறு 4 மதத்துக்கு கட்டினவர் தான் மானமும் அறிவு மனிதர் கழகம் கருப்பத்தை போட்டு நிற்கிறார். அந்த இடம் தான் பெரியார் வென்று நின்ற இடம். அதனால கருப்பு சட்டை போட்டுட்டு கயிறு கட்டுறது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, டெய்லி குளிப்பீங்கல்ல, மாணவர்கள் தான், பெரியவங்க இல்ல. அப்படிதான் சொல்லல, மாணவர்களுக்கு தான் கேள்விங்க. டெய்லி குளிச்சிருவீங்க, தலைக்கு 3 நாள் ஒரு தடவை, ஸ்கூல் போறதுனால 7 நாள் ஒரு தடவை தலை குளிச்சு நேரம் இருக்கும். அம்மா தானே ஜடவை இவ்வளவு உயரத்துக்கு வச்சிருக்கீங்க, அதனால அப்படிதான் இருக்கும். தம்பிங்கன்னா அப்படிதான், நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சிருவோம். தலைக்கு சுத்தப்படுத்திடுறோம், காலையில மேல மூஞ்சி கழுவிடுமா, கண் இருக்கிறதெல்லாம் தொடச்சிருவோம், கை காலெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடுறோம். இந்த கயிறை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கழுவுவீங்க? என்னக்கா கயிறை கழுவணுமா அப்படின்ற மாதிரி சாக்காய் கேக்குறீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் பா, ரொம்ப யோசிக்கிறதுல சாதாரண விஷயம். சரி, சாப்பிட முன்னாடி அம்மா என்ன சொல்லுவாங்க? கையை கழுவிட்டு வாங்க. கையை கழுவுறீங்களா? அப்படியே நெய்யில கழுவுங்க, நல்லா கழுவுங்க, நல்லா கழுவுவீங்க. நல்லா கழுவி அந்த கயிறு ஃபுல்லா தண்ணி இருக்கும். அப்படியே வந்து சாப்பாடு தட்டில வச்சோன்னா உங்களை இல்லாம அதுல இருக்கிறது எல்லாம் போகணும். இல்ல அந்த கையை இன்னொன்னு வச்சிருப்பீங்க, என்னன்றது நமக்கு தான் தெரியும். டேபிள்ல வச்சிருப்பீங்க, சேர்ல வச்சிருப்பீங்க, யாருக்காவது கை கொடுத்துருப்பீங்க, ஓடி ஆடி விளையாண்டுருப்பீங்க, தலை சீவிருப்பீங்க. கயிறு தொடாம எல்லாம் பண்ணிருப்போமா? எல்லாம் தொட்டிருப்போம், அதையும் சாப்பாட்டுல இருக்குவோம். ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு 1000 கணக்குல மட்டும்தான் கிருமி வயிற்றுக்குள்ள போகும், வேற எதுவும் செய்யாது. அப்ப இவ்வளவு கிருமிகளை நம்ம அறியாம டெய்லி சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த முக வளர்த்தினா ஸ்கூல்ல திட்டுவாங்களா? என்ன காரணம்? அழுக்கு தானே காரணம். முகத்துல இருக்க அழுக்காவது கண்ணுக்கு தெரியுது, கையில இருக்க அழுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அறிவியல் ரீதியாக இது வேணாம்னு சொல்றோம், மத ரீதியாகவோ மற்ற இதுவும் கிடையாது. தஞ்சாவூர்ல பெரியார் மணியம் மேல பல்கலைக்கழகம் இருக்கு, அது திராவிடர் கழகத்தினுடையது. அந்த பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கையில வாங்கிட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. உண்மையாக நடந்தது. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட்டிட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய அழுக்கு வேற எதுலையுமே இருக்காதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க கயிறு கட்டல. அப்ப இது அறிவியல் ரீதியா நீங்க வேணும்னா ஏற்றுக்கணும். இது இந்த மாதிரி பாப்பா எது கயிறு கட்டிட்டு கேட்டு இல்லடா, வீட்டுல கட்டிவிட்டா கட்டிருக்கேன், அது நல்ல விஷயம். அவங்க மனசுல எந்த விதமான தீங்கும் இல்ல, அழுக்கும் இல்ல. ஆனா தம்பிமார்கள் கொஞ்சம் பேர் கட்டிருக்கீங்க. நம்ம ஆளுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு உலகத்திலேயே, நான் சொல்றேன் உலகத்திலேயே அதிகமான பெருமையை தரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி போனா தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஜாதின்னு கேரளாவில் தெரியாது. கேரளாக்காரங்க ஆந்திரா போனாங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஜாதி என்னன்னு ஆந்திராவுக்கு தெரியாது. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதியை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. சரியா? அப்ப இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, +2 மதிப்பெண் எடுப்பீங்கல்ல, ஜாதி கயிறு ஒரு வேலை யாராவது நீங்க கட்டியிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட எந்த ஜாதி வேணா இருக்கலாம், உங்க சங்க தலைவர் கூப்பிட்டு
நல்லா படிக்கிற 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஒண்ணு கடன் பிரச்சனை வட்டி இல்லாம கடன் வாங்கி கொடுத்துருவாரா? பிள்ளைக்கு கல்யாணம் நான் செய்யலாமா 50 பேர் நகை நம்ம ஜாதிகார பிள்ளை செஞ்சுருவாங்க. அப்ப ஜாதி என்பது எது வரைக்கும்? உங்களை கைது கட்ட வைக்கிற வரைக்கும், உங்களை சண்டை கூப்பிடுற வரைக்கும், அதோட முடிஞ்சிடும். மதம் என்பது எது வரைக்கும்? இந்தியாவை தாண்டிட்டீங்கன்னா அமெரிக்காவில இந்து மதம் எப்படி இருக்குன்றது அங்க இருக்கிற அமெரிக்காக்காரங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம மக்கள் அங்க போய் பரப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அது வேற விஷயம். நீங்க அதை தாண்டி ஜெர்மனிக்கு போனீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையே உங்களுக்கு தெரியாது. வேப்பமரம் கடவுள்னு நமக்கு தான் தெரியும். நீங்க அங்க போய் வேப்பமரத்தை துணியை சுத்த போனீங்கன்னா என்ன பண்றேன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அது வந்து மியூசியம் சந்தை. அதே போல நீங்க தெருல போயிட்டு இருக்கிறப்பையும் நாங்க வந்து பாம்புக்கு பால் ஊற்றுறோம் நீங்க ஊற்றலாம். அமெரிக்கால போய் பாம்புக்கு பால் ஊற்றுனீங்கன்னா நீங்களும் நினைச்சு பாத்துக்கணும் எப்படி இருக்கும்ட்டு. சிரிக்கிறீங்கன்னா அது புரியுது உங்களுக்கு. அதெல்லாம் நகைச்சுவையா பார்ப்பாங்க. அப்ப மதம் என்பது ஒரு எல்லைக்கு பிறகு கிடையாது. ஆனா மதிவதனி தமிழ்நாட்டுல வக்கீல்னா பீகாருக்கு போனாலும் வக்கீல்ன்ற பெருமை தான், அமெரிக்காவுக்கு போனாலும் வக்கீல் தான். நீங்க இங்க டாக்டர்னா உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் டாக்டர்ன்ற பெருமை தான். அப்ப படிப்பு என்பது மட்டும்தான் இன்றைய தலைமுறைக்கான அடையாளமாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கான அடையாளமாக இருக்க முடியாது. இது 2024 நான் பேசுறேன்னா நான் சொன்ன செய்தி அல்ல, தந்தை பெரியார் என்ற தலைவர் சொன்ன செய்தி. உங்களுக்கான அடையாளம் ஜாதியும் மதமும் கிடையாது, கல்வியும் சுயமரியாதையும் தான் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்க முடியும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சரி, பெரியாருடைய பிறந்த நாள் இதை சொல்றீங்க, அண்ணா என்னக்கா பண்ணாரு அப்படின்றது உங்க கேள்வியா இருக்கும். பேரறிஞர் அண்ணாவை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாவுடைய உருவத்தை பார்த்திருப்பீங்கல்ல, அப்படியே பயங்கரமா பேண்ட் ஷர்ட் போட்டு மெடுக்கா இருக்காரா? கசங்கின சட்டை பழுப்பு எரியும். இன்னைக்கு வர மாதிரி ராமராஜ் காட்டன் எல்லாம் கட்டல ஒரு பழுப்பு எரிய கலர்ல ஒரு சட்டை, கசங்கிய சட்டை, மூக்குப்படி போடுவாரு. இந்த உருவத்தோடு ரொம்ப குள்ளமான உருவமா அண்ணா, நம்ம நேர்ல பார்க்கல, போட்டோல தான் பார்க்கணும். அந்த உருவத்தோடு பெரிய பணபலம் கிடையாது, பணக்கார அப்படியே வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு பெரும்பான்மை ஜாதி ஓட்டு அவருக்கு கிடைச்சிடும் இல்ல, எதுவுமே இல்ல. தன்னை பெரியாருடைய மாணவராக இருக்கிறார். தன்னை பெரியாருடைய தலைமகன் யாருன்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா தான். அண்ணா பெரியாரை எவ்வளவு உயர்வாக மதித்தார்னா ஒரே வார்த்தையில் அண்ணா சொல்லுகிறார், நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்றார். அது அர்த்தம் என்ன? அண்ணா வந்து வேற தலைவரையே பார்க்கலன்னு அர்த்தமா? அண்ணா வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் போனவர், எத்தனை தலைவரை பார்த்திருப்பாங்க? வெளிநாடுகளுக்கு போனவர் அண்ணா, எத்தனை தலைவரை பார்த்திருப்பாங்க? அப்ப அண்ணா சொன்னது தலைவர் என்று அண்ணா ஏற்றுக்கொள்ள தகுந்த தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் தந்தை பெரியாராக மட்டும்தான் இருந்தார். இப்ப கண்டது கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? அண்ணா பிரிகிறார், திமுக ஆரம்பிக்கிறாரு, அரசியல் கட்சியாவது, ஆட்சியை பிடிக்கிறார்கள். அண்ணா பெரியாரிடமிருந்து பிரிந்து 18 வருடம் பிரிவு, 18 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகி கூட கவுன்சில் சீட்டு கூட வாங்க முடியாம சில கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனாலும் ஊருக்கு ஊருக்கு போய் நாடு ஞாபகப்படைக்க பேசுறாங்க. அப்படி இல்ல, அண்ணா கட்சி ஆரம்பித்து சில குறுகிய ஆண்டுகளிலேயே பதவியை பிடித்தார், முதலமைச்சர் ஆனார். அந்த அண்ணா சொல்றாரு, நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் போலாம், ஆனால் நான் கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். சரி, அப்ப இந்த உருவத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிப்பது என்பது சகஜமான காரியமா? இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க, ஒரு ஹீரோ வராரு அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோவா பார்த்தாதான் உங்களுக்கு பிடிக்கும், அப்படிதானே? அப்ப அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அப்படிதானே பிடிச்சிருப்போம். ஆனால் உருவத்தை வைத்து இந்த தமிழ் சமூகம் இடைபெறவில்லை. அண்ணாவினுடைய அறிவு கூர்மையை தான் இந்த தமிழ் சமூகம் அங்கீகரித்தது. எவ்வளவு அறிவு கூர்மை தெரியுமா அண்ணாவுக்கு? அண்ணா அளவிற்கு ஆங்கிலம் பேசுவதற்கு அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு ஆள் கிடையாது. அண்ணா பேசக்கூடிய ஆங்கிலத்திற்கு ஆங்கிலேயர்களே அடிமையாக ஆகக்கூடிய அளவிற்கு அண்ணா வெளிநாட்டில் ஆங்கிலம் பேசுவாராம். அந்த அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போறாரு. நாடாளுமன்றம் தெரியும்ல, பார்லிமெண்ட். நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். அந்த பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு அண்ணா. முதல் உரை, அண்ணாவுக்கு முதல் உரை. பெரிய பெரிய அரசியல் கட்சின்னு சொல்றவங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அண்ணாவுடைய உரையை தொடங்குகிறார். அது என்னன்னா சொல்லிருக்காங்க, நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், நான் அங்க இருந்து வரேன், இங்க இருந்து வரேன், நான் இந்த ஊருக்காரங்களா சொல்லிருக்கோம். ஆனா அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று அண்ணா தன்னை நீங்களே நினைக்கலாம். என்னன்னாக்கா வந்ததுல இருந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்றாங்களே, இந்தியா வளரலையான்னு. ஒட்டுமொத்தமாக
இருக்கு. தமிழ்நாட்டு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறீங்கல்ல, +2 முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் போற பெர்சன்டேஜ் பேரு GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது நமக்கு மட்டும் எல்லா மாநிலத்துக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும். கேரளாவினுடைய GER ரேஷியோ 19-20 கணக்குப்படி 37%, கர்நாடகா 28.8, தெலுங்கானா 32.4, ஆந்திரா 36.2, பீகார் இருக்கிறதே கடைசியா இருக்கு 16ல இருந்து 17, அதிகபட்சம் 1% இப்ப கூடியிருக்கலாம். குஜராத் 20.8, குஜராத்தை அவர் ஆண்டாள் இவர் ஆண்டாள் அவங்க சொல்லியிருப்பாங்க, அது 20.8. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து 27.1, இப்ப தேதிக்கு அதிகபட்சம் 28,000. தமிழ்நாட்டினுடைய GER ரேஷியோ 51.4%. 50% நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதைத்தான் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணுது. அப்ப அர்த்தம் என்ன? பொருளாதார அறிஞர்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்படிங்க கேரளா சாதிக்க முடியல, இந்தியா சாதிக்க முடியல, நீங்க சாதிச்சீங்கன்னா பொருளாதார அறிஞர்கள் ஒரே வார்த்தையில சொல்றாங்க, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆண்களுக்கு நிகராக பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள், அதனால் இந்த சதவீதத்தை அடைந்திருக்கிறோம். இத இப்ப சொல்றாங்க. தந்தை பெரியார் 70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நீ ஆம்பளை பிள்ளையை மட்டும் படிக்க வச்சனா சமூகம் உருப்படாது, சமூகத்துல சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை படிக்க வைக்கலன்னா, சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் உயரலன்னு சொன்னா அது பக்கவாதம் வந்த மாதிரின்றாரு. நல்லா கேளுங்க, உடல் இருக்கு, எனக்கு இந்த கையிலாங்க பிடிக்கும், இந்த கையெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு நான் இப்படியே வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு, பக்கவாதம் வந்து பேரலைஸ் ஆயிடுவேன். என்னைய பார்த்தா ஒரு கை நல்லா செயல்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்களா, பக்கவாதம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அதேதான் சமூகத்துல ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி நீங்க ஆண் பிள்ளையை மட்டும் படிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வீங்கிட்டே போதும், ஒரு பக்கம் வளராது. அப்ப வளர்ச்சி என்பது எல்லாரும் சேர்ந்ததுதான். பெரியார் சொன்னது இன்றைக்கு நினைவாக இருக்கிறது. அதை நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனே நான் குஜராத்திக்கும் மலையாளிக்கும் ராஜஸ்தானுக்கும் எதிரி என்று. அப்படி இல்லை, நான் திராவிடன் என்று சொல்லுவதால் இவர்களுக்கு நான் எதிராளி கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, எங்களிடம் தமிழ்நாட்டிடம் திராவிடர்களிடம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு உறுதியான தீரமான கொள்கைகள் இருக்கிறது. அதை பின்பற்றினால் இந்தியாவும் உருப்படுவது அன்னைக்கு அண்ணா சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்துதான் இந்தியா பாடம் கட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அண்ணா செய்த சாதனைகளை மட்டும் நான் சொல்லி நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். 12:45 வரைக்குமே எனக்கு நேரம். அண்ணா செய்த சாதனைகள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறது அண்ணான்னு நமக்கு தெரியும். அதுல எதுவும் மாற்று கருத்தோ சந்தேகமா இருக்காது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பெயர் வைப்பதால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காலத்துல நம்மளை பார்த்தால் வட இந்தியாக்காரர்கள் மதராசி நீ எல்லாம் அவங்க இவங்கன்னு பேசினப்ப இந்தியாவிலேயே தங்களுடைய மொழியை அடையாளம் கண்டு நாடு என்று நம்மை தனியாக காட்டக்கூடிய தனித்துவமான பெயரை கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த பெயரை தந்தவர் பேரறிஞர் அண்ணா. இரண்டாவது, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தாராளமா, நிறைய பேர் பெண்கள் வந்திருக்கீங்க, அம்மாமார்கள் என்னோட வயது மொத்தவங்கதான் நிறைய பேர் இருக்கீங்க. திருமணம் ஆகிருக்கும் எல்லாருக்குமே. இப்ப எனக்கு திருமண வயசுல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க திருமணம் ஆக போதான்னு சொல்லி. இப்ப கல்யாணம் ஒருவருக்கும் ஒரு முறைப்படி பண்ணிருப்போம். மோஸ்ட்லி என்ன கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஐயரை வச்சு பண்ணக்கூடிய கல்யாணங்கள் தான் தமிழ்நாட்டுல இந்தியாவில நிறைய நடக்கும். இப்ப ஐயரை வச்சு கல்யாணம் பண்றது நீங்க பாத்துருப்பீங்கல்ல, நிறைய அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் வரிசையா கல்யாணம் நடக்குது. எல்லா வீட்லயும் ஐயர்கள் போய் நல்லா ஜம்முன்னு சம்பாதிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க மேல உட்காந்து மந்திரம் ஓடுவாங்கல்ல, சமஸ்கிருத மந்திரம் புரிஞ்சவங்க நீங்க எத்தனை பேர்? தமிழே புரியாது முழுசா, சமஸ்கிருதம் எப்படி புரியும்? உங்க மனநிலை எனக்கு புரியாது. அப்ப நீங்க எல்லாம் எப்படி பார்த்துட்டு இருப்பீங்க? வாழ்க்கை பார்த்துட்டு இருப்போம் பயபக்தியோட. ஹிந்தி படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்த்த மாதிரி இருக்கும். ஏதோ சொல்றாருன்னு மட்டும் விளங்குது என்னன்னு தெரியல. கரெக்டா அச்சனை போடுறப்ப சவுண்ட் அதிகம் வந்தோட அச்சனை போட்டுருவோம். அது சமஸ்கிருதம் முடிஞ்சிச்சா மந்திரம் முடிஞ்சாலும் நமக்கு தெரியாது. அது புரியாதுன்றதுனாலதான் சத்தமே அடிக்கிறப்ப அச்சனை தூங்கிடுன்னு இது நமக்கு விளங்காது. அப்ப நம்ம தாய்மொழியும் நம்ம திருமணம் நடக்கல. ரெண்டாவது அங்க வேலைப்படக்கூடிய மந்திரம் இது அவருக்கான இடம் இல்லை. எனவே நான் தெளிவா சொல்லல. நீங்க அடுத்த டீக்கா கூட்டத்திலையோ இல்ல மற்றவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய மந்திரம் இது.
அந்த மந்திரத்துக்கு தமிழ சொன்னாங்கன்னா வீட்டுல இருக்கிற ஆண்கள் அடிச்சு பரப்பிடக்கூடிய அளவிற்கு கொச்சைப்படுத்தக்கூடிய மந்திரம். அதை சொல்றாங்க. நமக்கு வழங்காததால நம்ம அர்த்தத்துக்கு வந்துடுறோம். மூணாவது, ஆண் அப்படின்னு சொல்றோம்ல, அவரையும் கேவலப்படுத்தக்கூடிய மந்திரம் அது. அதுவும் நமக்கு தெரியாது. அவளை செல்லமா வளர்த்த ஆம்பளை பிள்ளை, அந்த பெண்ணை அடிமையாக காத்திருக்கக்கூடியவருக்கும் தெரியாது. அது இதெல்லாம் தெரியாது. நானும் முக்கியமான விஷயம், எனக்கு இப்ப எங்க அப்பா என்னோட 15 வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மாவால் நான் வளர்க்கப்படுகிற போது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரு பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடியவர்கள் இருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தந்தையினுடைய இழப்புக்கு பிறகு அந்த தாய் வளர்ப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எங்க அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அப்ப பணம் பிரச்சனை இல்ல, அவங்க தலைமை ஆசிரியர் எல்லாமே கௌரவமாக இருந்தாலுமே தனியாக படிப்பவர்களால் கூட ஒரு பிள்ளையை வளர்ப்பது கஷ்டம். ஆனா அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் கிராமத்துல எத்தனை தாய்மார்கள் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. எல்லாம் வளர்த்து பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்றப்ப அந்த அம்மாவுக்கு பேரு விதவை. அவன் நிக்க கூடாது. அது கொடுமை இல்லையா? நம்ம சமூகம் நம்முடைய தலைமையில யோசிக்கணுங்க. நம்ம அம்மா நம்மளை வளர்க்குறாங்க, அவங்கதான் கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, அவங்கதான் கடன் அடைக்க போறாங்க. நம்மளுடைய வளர்ச்சியுடைய முக்கிய பங்கு அம்மாவுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்கள விதவைன்னு சொல்லி இந்த வைதிக திருமண முறையில ஓரமா போ, முன்னாடி நிக்காத, நீ வந்தன்னா சவுளை சொல்லி நிற்காது என்று சொல்லுகிற போது அந்த தாய்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். அதையும் தாண்டிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்ப இத்தனை வைதிக முறையால் இத்தனை சங்கடங்கள் இருக்கிற போது இது எல்லாத்துக்கும் மாற்றாக பெண்களுக்கு சுயமரியாதை தரக்கூடிய, தமிழ்நாட்டு ஆண்களுக்கு சுயமரியாதை தரக்கூடிய, தமிழர்களுக்கு தமிழ் மொழியினால் திருமணம் நடக்க வேண்டும் என்ற தமிழ் மொழி பற்றோடு எல்லா பெரியவர்களையும் மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த திருமண முறைக்கு பெயர் தான் சுயமரியாதை திருமணம் என்று தந்தை பெரியார் கொண்டு வரார். அந்த திருமணம் முதலில் எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1928 அருப்புக்கோட்டை எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் சுக்கிலநத்தன்ற பகுதியில் நடக்குது. இப்பதான் அறிவு சார்ந்த மாணவர்கள் நல்லா தெளிவா கேட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். 1928 பெரியார் முதல் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. தொடர்ந்து சுயமரியாதை திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சுயமரியாதை திருமணம் ஒண்ணும் கிடையாது. நான் இருக்கேன்னா ஒரு பையன் இருக்காருன்னா 2 பேரும் மாலை மாத்திட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம், அவ்வளவுதான் திருமணம் முடிஞ்சிருச்சு. ஐயர் வரமாட்டாரு, சடங்கு இருக்காது, சாங்கியம் இருக்காது. எனக்கும் சுயமரியாதை, அவருக்கும் சுயமரியாதையோட திருமணம் பெற்றோர்கள் முன்னிலையில பெற்றோர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில நடந்துரும், பெரியவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில நடந்துரும். அத குறிப்பிட்டு இந்த ஜாதிகாரங்களா நடக்கணும் இல்ல, அதான் முக்கியம். யார் வேண்டுமானாலும் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கணும். இதை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்கப்பா. கதை கேட்கிற மாதிரி கேளுங்க. 1968 வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கு. 40 வருஷமா கணக்கு. திடீர்னு கோர்ட்டுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா 7 அடி எடுத்து வைக்கணும் வைதிக முறைப்படி. அம்மி பார்க்கணும், அருந்ததி பார்க்கணும். அருந்ததி எப்படி இருக்கும் தெரியும் நமக்கு? அனுஷ்கா அருந்ததி தானே தெரியும் நமக்கு. கல்யாணம் பண்ணவங்களுக்கு அருந்ததி எப்படி இருக்கும்னா தெரியாது. அது சும்மா அது சொல்றது. இதெல்லாம் பார்த்து பண்ணணும். நாங்க இதெல்லாம் செஞ்சாதான் அது திருமணம். நீங்க அதெல்லாம் எதுவும் செய்யல, இதுவரைக்கும் செஞ்ச சுயமரியாதை திருமணம் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுது. அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறந்திருப்பாங்க, அந்த குழந்தைகளை பார்த்து சொந்த அப்பா அம்மா முன்னாடி சொல்றாங்க, இது தகாத உறவில் பிறந்த குழந்தைகள். யாருக்கு? முறைப்படி திருமணம் பண்ண 2 பேருக்கு பிறந்த குழந்தைங்களை இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு ஒரு லீகல் சட்ட சொல்லை பயன்படுத்தி சொல்லிடுறாங்க. எவ்வளவு குமரலா இருக்கும். நாங்க 2 பேரும் சுயமரியாதையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க. வழக்கு நடக்குது, தீர்ப்புலாம் அது வந்துடுது. சொன்ன பிறகு எல்லாம் அடைஞ்சிருக்கோம்ல, சீகாக்காரங்க கருத்து போட்டாங்களா, ஐயோ கோர்ட்டே செல்லாதுன்னு இருக்குன்னு மனதம்மா சொல்றாங்க. சட்டம் என்னமோ சொல்லிட்டு போகுது, எங்கள் ஐயா பெரியார் சொன்ன சுயமரியாதை திருமணத்தை தான் நாங்க செய்வோம்னு அதற்கடுத்து தொடர்ந்து திருமணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 68 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சுயமரியாதை திருமணம் இனிமே செய்யறது மட்டும் இல்ல, இதற்கு முன்பு செய்த அனைத்து திருமணமும் செல்லும் என்று சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதனால என்னங்க எங்களுக்கு நீங்க நினைக்கலாம், இந்தியாவில் சில மாநிலங்களில் சுயமரியாதை என்னன்னே வழங்காது, என்னன்னு புரியாது. ஆனா தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட திருமணங்கள், இனி செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய திருமணங்கள் சுயமரியாதை உணர்வோடு நம்முடைய மான உணர்ச்சியை காத்து நின்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் சட்டம் கொண்டு வரல,
சொல்லனா நான் இல்லிஜிட்டிமேட் சைல்டு தான். இங்க இருக்கக்கூடியவர்கள் குழந்தை திருமணத்துல பிறந்த பிள்ளைங்க இல்லிஜிட்டிமேட் சைல்டு தான். அப்ப இந்த அளவிற்கு புரட்சியை செய்தவர் தான் அண்ணா. இதன் மூலமாக இந்த கூட்டத்துல இருந்து நீங்க வெளியிட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கழிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. போறதுக்கு முன்னாடி இதுவரை நான் சொன்ன எந்த செய்திகள் உங்க காதில் விழுந்திருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, புரிஞ்சிருந்தாலும் சரி, புரியலனாலும் சரி, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை மட்டுமாவது நீங்க எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர் வழியில் வந்த கல்வியாளர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இவர்கள் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப நீங்க எல்லாம் படிச்சுட்டு கண்டிப்பா வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போவீங்களோ இல்லையோ கல்லூரி வரைக்கும் முடிப்பீங்க, அப்படிதானே? அப்படி போறப்ப இங்க இருக்க எத்தனை மாணவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போகணும் ஆசை? யூபி அப்படி மாணவர்கள் இருக்கானே எனக்கு தெரியல. பீகாருக்கு வேலைக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை? மும்பைக்கு வேலைக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை? அடுத்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போகணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேரு? கூச்சப்படாம கழித்துக்கலாம். போறோமா இல்லையா? நான் வந்து பாஸ்போர்ட்டை செக் பண்ண போறேன், அதனால நீங்க தைரியமா கழித்துக்கணும். சரி, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நான் வேலை பார்த்தா பார்ப்பேன்றீங்களா? மத்தம்னா உங்கள் மண் இவருக்கு நாங்க போக மாட்டோம்ன்றீங்களா? சரி, உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வேலைக்கு போக மாட்டோம், வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போக ஒரு 10 பேர் கைப்பற்றுறீங்கல்ல. அதற்கு அடிப்படையாக அமைந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கையினுடைய சட்டம் தான். இருமொழி கொள்கைனா என்ன? நம்மளுடைய முதல் மொழி என்ன? 2வது மாற்று மொழி என்ன இருக்கு? ஆங்கிலம் இருக்கு. இந்திய வைக்கணும் கேட்கிறாங்க. ஹிந்திய கொண்டு வந்தே தீரணும். அண்ணா காலத்துல இருந்து சண்டை, பெரியார் காலத்துல இருந்து சண்டை. பெரியாரே ஒத்துக்கல, அண்ணா ஒத்துக்கவே முடியாது, இருமொழி கொள்கையை சட்டமே ஆக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா நம்ம ஒத்துக்கல? ஹிந்தி படிப்பு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம வேலைக்கு போறது கிடையாது. ஆங்கிலம் படிப்பு உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வருவார்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் என்ற அர்த்தத்துலதான் தமிழையும் ஆங்கிலத்தையும் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. தமிழ் பற்றாளர்கள் மூளைக்கு முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா நெடுஞ்செழியன் போன்றவர்கள் எல்லாம் உண்மையான சுத்தமான தமிழ் பற்றாளர்கள். அதனாலதான் நாம் இருந்தாலும் ஒரு இருமொழி கொள்கையை பற்றி பேச சொல்றாங்க. இதே நீங்க அந்த முக்குக்கு கொடியை தூக்கிட்டு நாங்கள் தான் தமிழர்கள், நீங்களாம் ஆப்பிரிக்காக்காரர்கள் பேசுறவங்க போய் கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஹிந்தியை எதிர்க்க மாட்டாங்க. யாரையா நீங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ற, வெளிநாட்டுக்காரங்க வந்து பாக்குறாங்கப்பா, ராஜபாளையத்துல இந்த பகுதிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர் வராது, நான் பார்த்தோம், நான் போய் ஹேண்ட் ஷேக் பண்றேன், கை கொடுப்பாரா தள்ளி நிற்பாரா? உண்மையா சொல்லணும், கை கொடுப்பாரு. சரி, ஒரு ஐயர் வராரு, இங்க வாங்க அப்படின்னு நான் கை கொடுக்குறேன், கொடுத்துருவாரா? நம்மை அந்நியப்படுத்திய மொழி சமஸ்கிருதம், நம்மை இணைத்த மொழி ஆங்கிலம் என்று சொன்னால் அதுதான் உலக நாடுகளுடைய இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று பெரியாரும் அண்ணாவும் சொன்னாங்க. இன்னமும் சொல்றேன், ஆங்கிலம் தானே அவ்வளவு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு, அதனால அந்நிய மொழி நீங்க நினைக்கலாம். தெளிவாக இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. ஆங்கிலம் அந்நிய மொழி, நம்மை அந்நியப்படுத்திய மொழி அல்ல. சமஸ்கிருதம் நம்முடைய அந்நியப்படுத்திய மொழி. எது நம்மை இணைக்கிறதோ அதுதான் நம்முடைய இணைப்பு மொழியாக இருக்க முடியுமே தவிர நம்மை பிரிக்கக்கூடிய ஹிந்தி நமக்கான மொழியாக இருக்க முடியாது. ஹிந்தி படிச்சு என்ன உயர்ந்துட்டாங்க? என்னோட நகைச்சுவையா ஒரு தோழர் போட்டிருந்தாரு பேஸ்புக்ல. இன்ஸ்டாலாம் பயன்படுத்துவீங்கல்ல, கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. இந்நேரம் என்னோட தோழி போய் அடிச்சு பார்த்திருக்கீங்க இன்ஸ்டால. அப்ப அதுல ஒருத்தர் போடுறாரு, ஹிந்தி படிச்சா உயரலாம் நாங்க. நான் கூட நம்பல, இப்பதான் நம்புறேன். 20 மாடி கட்டிடத்துக்கு மேல நின்று சென்ட்ரல் வேலை பார்த்துட்டு இருக்காரு, பீகாருக்காரும் மகாராஷ்டிராக்காரும். அவ்வளவு உயரமா ஹிந்தி படிச்சான்னு போட்டாங்க. ஹிந்தி படித்து இங்க வந்து மிக மலிவான கூலிக்கு அந்த தோழர்கள் வேலை பார்க்கறாங்க. இன்னும் அவங்களை பாக்குறப்ப நமக்கு சங்கடமா இருக்கு. அவங்க சொந்த ஊரை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு, பெற்றவங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு. என்ன காரணம்? ஹிந்தி மொழிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அனைவரின் கல்விக்கும் அந்த மாநிலங்கள் கொடுக்கல. ஆனா நம்ம தொலைநோக்கோடு எங்கள் பிள்ளைகள் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி புரியக்கூடிய அறிவாளிகளாக உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த சட்டம் தான் இருமொழி கொள்கைக்கான சட்டம். அப்படியாக இந்த தமிழ் சமூகத்திலே அண்ணா ஒரே வார்த்தையில சொன்னாரு,
தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர், சுயமரியாதை திருமண சட்டம், இருமொழி கொள்கை, அண்ணாவுக்கு பிறகு யார் வேண்டுமானாலும் முதல்வராக வரலாம், யாருனாலும் இந்த தமிழ்நாட்டை ஆளலாம். ஆனால் இந்த 3 சட்டங்களிலும் கை வைத்தால் தமிழ்நாடு கொதித்து எழும். இந்த 3 சட்டங்களும் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்வேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இன்றும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மற்ற பொதுமக்களே, ஒன்னே ஒண்ணு மட்டும் வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. நான் சொன்ன கடைசி செய்தி அதுதான். அழகா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை தயவு வளர்க்காதீங்க. அழகு என்பது நேரத்துக்கு நேரம் மாறும். பிள்ளை முடிவெட்ட போச்சுன்னா கல்யாணம் பண்ண பிறகு வெட்டுவீங்க. கல்யாணம் பண்ணிட்டு போனா உங்க பெற்றோர் வீட்டுல வேணா நீ பண்ணிருக்கணும், இங்க ஒண்ணு பண்ணாதானே அவர் சொல்லுவாரு. அப்ப ஆக மொத்தத்துல பொம்பளை பிள்ளை எங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க 4 இட்லி சேர்த்து சாப்பிட்டா உடம்பு இப்படி வந்தா எப்படி மாற்ற தேடுறது நீங்க சொல்றீங்க. அங்க போனா 2 இட்லி கூட சாப்பிட முடியாது. நீங்க அலங்காரம் பண்ண விட மாட்டீங்க. அழகா யாருக்கு தெரியும்? ஆணுக்கு மட்டும் தெரியணும். பிள்ளைங்களை வளர்ப்பீங்க. அழகு அல்ல அடையாளம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா எப்பவுமே கருத்து வெளியே வரீங்களே, பறவை கட்டிட்டு வரக்கூடாதான்னு சில பேர் கேட்பாங்க. கல்லூரிகளுக்கு போறப்ப சீஃப் கெஸ்ட் மாதிரியும் இல்லைங்க, காஸ்டியூம் மாத்திக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சீஃப் கெஸ்ட்டுக்கு ஏதாவது இருக்கா, புரோட்டோகால் இருக்கா? நம்மளுடைய மனநிலை உள்ளது. ஒரு பெண் பேச்சாளர் இருக்காங்கன்னா அவங்க பட்டுப்புடவை கட்டிட்டு பூ வச்சு வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளராக அங்கீகரிப்போம். பட்டிமன்றத்துல பேசணும்னா அதான் டிஃபால்ட். இப்படி இருந்தாலும் அவங்க பேசவே கேட்பான். அது என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவங்க பேசுவாங்க. அப்படி இருந்தா ஐயப்பாடெல்லாம் இருக்கும். அந்த ஐயப்பாட்டிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், முடி இப்படி வெட்டினாதான் அழகு, இப்படி இருந்தாலும் அழகு, இதுதான் அழகு, ஒன்னே ஒண்ணுதான் அழகு. ஏன்னா உங்களுக்கு அழகா தெரியுது, எனக்கு அசிங்கமா தெரியும், எனக்கு அசிங்கமா தெரியுது, உங்களுக்கு அழகா தெரியும். மனிதர்களுக்குள் எது அழகு என்று கேட்டபோது எத்தனையோ தத்துவ ஞானிகள் அழகை பற்றி எழுதியிருப்பாங்க. ஆனா அவங்களால அதை சரியா டிஃபைன் பண்ண முடியல. மலை அழகு, காடு அழகு, நதி அழகு, என்னென்னமோ அழகுன்றாங்க புலவர்கள். அவங்களுக்கும் அது சரியா சொல்ல முடியல. அறிவியலாளர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு தலைவர் தான் ஒரே வரியில் சொன்னார், அழகு என்பது அங்க இங்கு என்னையும் கிடையாது, மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு. அதனோட அர்த்தம் என்னன்னா, மான உணர்ச்சி இருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். அறிவுணர்ச்சி வந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். அடிமைப்படுத்தாமல் அடிமைப்படாமல் சுயமரியாதை மிக்க மாணவர்களாக நீங்கள் வளர்ந்து முயற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் எங்கள் திராவிடர் கழகத்தின் சார்பிலே வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன். வாழ்க பெரியார், வாழ்க பெருக்கிறேன்.
நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும் கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்டா எங்க பெரியார் கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார் அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும் பெரியார் சொன்ன ஒரு தத்துவத்தை கேளுடா விதியை நம்பி நீ மதியை இழக்காதடா வகிக்கப்பட்ட மக்கள் முன்னேற காரணம் பெரியார் சொன்னதெல்லாம் ரத்தத்தில் ஊறணும் 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார் வேதங்க சாஸ்திரங்க சாதியோட கலந்தது கல்வி பெருசுன்னு தான் பெரியாரோ சொன்னது வந்தாரு வாழ்ந்தாரு பெரியாருடா சொன்னது செஞ்சது தெரியாதுடா அவரோட கொள்கை இங்க புரியாதுடா நாளை தலைமுறை பேசும் அவர் வரலாறுடா கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்டா எங்க பெரியார் கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார் அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு ஈவேராக்கு வீர வணக்கம் பாட்ட சொன்னது நனவிருக்கும் மதமோ சாத்தியோ சாக்கடையும் ஒண்ணுடா மானமோ அறிவோ மனிதனுக்கு அழகுடா பக்திக்கு பலி கேட்டா அதுக்கு பேரு கடவுளா பசிக்கு சோறு போட்ட மனிதனை பத்தி வணங்கலா முட்டாள்கள் உள்ள வரை அயோக்கியர்கள் ஆட்சிதான் இதுதான் ஜனநாயக பெரியார் சொன்ன பேச்சுதான் ஒரு அடி தோத்து பாரு ஜெயிச்சவன் உன்னை மறக்க மாட்டான் அடி மேல அடிப்பட்டால வெற்றி அவன் விட மாட்டான் வயதாகி போனாலும் புத்தி மங்கள நாட்டை விட்டு சாதி கொடுமை உன்னோ நீங்கள உனக்காக எனக்காக அவர் வாடினா நம் உரிமைக்கும் உடமைக்கும் போராடினா கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்டா எங்க பெரியார் கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் பெண்ணுரிமை மீட்டெடுக்க வந்த பெரியார் கடவுள் இல்ல கல்லு தாண்ட சொன்ன பெரியார் ஈரோடு கிழவன் தாண்ட எங்க பெரியார் அண்ணல் பறக்கும் ஈரோடு தந்தை பெரியார் புகழோடு ஈவேராக்கு